ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு தடவை முழுமையாக கற்பனை செய்து பாருங்கள். இந்தோனேஷியாவின் சுமத்ரா கரையிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் நடுவே ஒரு தீவு கூட்டம், சிபரூட். அங்கே அடர்த்தியான காடுகளுக்கு நடுவே 4000 ஆண்டுகளாக ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்து வருகிறது. பெயர் மெண்டாவாய். வெள்ளங்கள், காட்டு விலங்குகள், கடுமையான வானிலை, இவையெல்லாம் அவர்களின் அன்றாட சவால்கள். ஆனால் அவர்களோ முழு மன அமைதியுடன், இயற்கையுடன், ஆவிகளுடன், பழங்கால பாரம்பரியங்களுடன் ஒரே சமநிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்க முடியாது. நமது சிந்தனைகள் முழுவதும் மாறிப்போகும். அவர்களின் பாரம்பரிய வீட்டுக்கு உமா என்று பெயர். இது சாதாரண வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உயிரோட்டமுள்ள உயிரினம் போன்றது. ஒரே குடும்ப வம்சாவளியினர் அனைவரும் ஒரே உமாவில் ஒன்றாக வாழ்கிறார்கள். வீட்டின் கட்டுமானத்தை பார்த்தால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். உலோக ஆணிகள், மின்சார சாதனங்கள், நவீன பொருட்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டார்கள். கையால் செதுக்கிய மரத்துண்டுகளை சிக்கலான முறையில் இணைப்பார்கள். ஒவ்வொரு தூணும், ஒவ்வொரு மரத்துண்டும் சரியாக பொருந்தும்படி தயார் செய்வார்கள். கூரையை சாகோ பனை இலைகளால் நெய்து கட்டுவார்கள். அந்த நெய்தல் வேலை மிக கஷ்டம். இதை செய்ய முழு சமூகமும் சேர்ந்து மாதக்கணக்கில் வேலை செய்யும். அனுபவசாலிகளான கட்டட கலைஞர்களே இந்த வீடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் உமாவின் உண்மையான வலிமை அதன் கட்டுமானத்தில் இல்லை, அதன் செயல்பாட்டில் இருக்கிறது. இது பௌதிக உலகத்துக்கும் முன்னோர்களின் ஆவி உலகத்துக்கும் இடையே சமநிலையை பாதுகாக்கிறது. வீட்டின் கீழ் மாடியில் பன்றிகளை வளர்த்துக் கொள்வார்கள். அந்த பன்றிகள் வெறும் உணவுக்காக மட்டுமல்ல, அவர்களின் மத சடங்குகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வீடு தரையிலிருந்து உயரமாக இருப்பதால் பெரிய வெள்ளங்கள், காட்டு விலங்குகள், தீய ஆவிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அவர்களின் நம்பிக்கைப்படி தீய ஆவிகள் தரைக்கு அருகில் சுற்றித் திரிந்து தொல்லை கொடுக்கும். உங்கள் வீடு வெறும் பாதுகாப்பு தரும் இடமாக இல்லாமல் உங்கள் ஆன்மாவுடன் பேசும் வழியாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் தற்போதைய வீட்டை விட்டுவிட்டு இப்படியான காட்டு உமாவில் வசிக்க விரும்புவீர்களா? இப்போது கொஞ்சம் கடினமான விஷயத்துக்கு வருவோம். ஆனால் இது உடல் மற்றும் ஆன்மா இடையேயான உறவு பற்றி ஆழமான புரிதலை தரும். சுமார் 13 வயதில் மெண்டாவாய் பெண் குழந்தைகள் உலகிலேயே மிக கடினமான பாரம்பரியங்களில் ஒன்றை தாங்குகிறார்கள். குலமூப்பர்கள் கூர்மையான இரும்பு துண்டு மற்றும் மரக்கத்தியால் அவர்களின் மேல் பற்களை தேய்த்து மலை வடிவமாக மாற்றுகிறார்கள். எந்த மயக்க மருந்தும் இல்லை, வலி குறைக்கும் மருந்துகள் இல்லை. எல்லாமே அவர்களின் பொறுமை சக்தி மற்றும் சமூகத்திலிருந்து வரும் ஆதரவின் மீதே தங்கியிருக்கும். வெளி உலகில் நமக்கு இது அழகுக்காகச் செய்யும் கொடுமையாகத் தெரியும். ஆனால் மெண்டாவாய் மக்களின் புரிதல் முற்றிலும் வேறு. அவர்களின் நம்பிக்கைப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் சிமாக்ரே என்ற ஆவி இருக்கும். அந்த ஆவி உடல் வெறுப்பாகவோ அல்லது சலிப்பாகவோ தோன்றினால் உடலை விட்டு காட்டுக்குள் ஓடிவிடும். நவீன பல் மருத்துவம் சொன்னாலும் இந்த முறை நீண்டகால வலி, எலும்பு பிரச்சனைகளை தரும். ஆனால் மெண்டாவாய் மக்களுக்கு உடல் வலி, ஆன்மீக பாதுகாப்புக்கு முன் எதுவும் இல்லை. ஆவி ஓடிப்போய் மரணத்துக்கு அருகில் கொண்டு செல்வதை விட வாழ்நாள் முழுவதும் பல் பிரச்சனைகளை தாங்குவதே நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது நம்மை யோசிக்க வைக்கிறதே. நமது நவீன வசதிகள் நமது ஆன்மாக்களை எவ்வளவு தூரம் தள்ளி வைத்திருக்கின்றனவோ. மெண்டாவாய் மக்கள் உலக அளவில் பிரபலமான மற்றொரு விஷயம் அவர்களின் உடலில் செய்யும் சிக்கலான டாட்டூக்கள். தலையிலிருந்து கால்வரை நீல நிற கோடுகளால் நிரம்பிய அந்த டிசைன்களை பார்த்தால் நீங்கள் வார்த்தைகளை இழந்து விடுவீர்கள். இந்த டாட்டூக்கள் அவர்களுக்கு வெறும் கலை இல்லை, வாழ்க்கை சக்கரத்தில் அவசியமான பகுதி. வயது, சமூக அந்தஸ்து, தொழில் எல்லாவற்றையும் குறிக்கும். 11 முதல் 12 வரை வயதில் கைகளில் தொடங்கும். 18 வயதில் தொடைகளில் செய்வார்கள். இறுதி கட்டத்தில் முழு உடலையும் டாட்டூக்களால் மூடிவிடுவார்கள். இந்த பழங்கால பாரம்பரியத்தை டிடி என்று அழைப்பார்கள். மரக்கத்திகள் கூர்மையான ஊசிகளால் கல் அடிப்படையிலான சாயத்தை தோலின் ஆழத்தில் செலுத்துவார்கள். இந்த செயல்முறை மெதுவாக, தீவிர வலியுடன் இருக்கும். இது முடிவடைய பல ஆண்டுகள் ஆகலாம்.
இந்த டாட்டூக்கள் தனிநபர் அடையாளத்தையும் இயற்கையுடனான தனிப்பட்ட கூட்டு உறவையும் குறிக்கின்றன. இதை அரத் சாபுலுங்கன் என்று அழைப்பார்கள். வெவ்வேறு பகுதிகள், குழுக்களிடையே டிசைன்கள், உத்வேகங்கள் வேறுபடும். பாதுகாப்பு, அடையாளம் அல்லது பழைய நினைவுகள் எதையாவது குறிக்கலாம். உங்கள் உடலிலும் ஏதாவது டாட்டூ இருக்கிறதா? அதன் பின்னணி கதையை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மென்டாவாய் சமூக அமைப்பு சில கடுமையான விதிகளால் இயங்குகிறது. நவீன உலகில் இதை பின்பற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை. இது அவர்களின் ஆன்மீக குருக்கள் சிகரே வாழ்க்கை மிக கடினமானது. சிகரே ஆக வேண்டுமென்றால் அசாதாரண தியாகங்கள் செய்ய வேண்டும். சாதாரண சமூகத்திலிருந்து நிரந்தரமாக பிரிந்துவிட வேண்டும். சடங்கு காலங்களில் மாதக்கணக்கில் மனைவியுடன் ரொமான்டிக் உறவு முழுமையான தடை. கபீலா மக்கள் சொல்வார்கள், அந்த புனித காலத்தில் மனைவியை சகோதரியாக நினைக்க வேண்டும். இது வெறும் முதல் அடி மட்டுமே. காட்டில் சுவையான காட்டுப்பன்றிகள், மான் இறைச்சி சாப்பிடுவது தடை. மரப்பட்டையால் செய்த பாரம்பரிய லங்கோட் மட்டுமே அணிய வேண்டும். ஆண்டுகளாக உடல் முழுவதும் டாட்டூக்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏன் யாராவது இப்படியான கடுமையான விதிகளை தாமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏனென்றால் தங்கள் சொந்த சுகங்கள், வசதிகளை துறந்து சிகரேய்கள் முழு சமூக நன்மைக்காக முழுமையாக அர்ப்பணமாகிறார்கள். இந்த தியாகங்கள் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய உத்வேகமாக இருக்கின்றனவோ பாருங்கள். மென்டாவாய் சமூகத்தில் திருமணம் இன்னும் சுவாரஸ்யமானது. இங்கே ரொமான்டிக் காதலுக்கோ தனிப்பட்ட விருப்பத்துக்கோ இடமில்லை. திருமணம் இரு குழுக்களிடையேயான சிக்கலான பொருளாதார பரிவர்த்தனை. முக்கிய பொருள் அரை காட்டுப்பன்றிகள். இதை அல்க்தோகா என்று அழைப்பார்கள். திருமணத்துக்கு மணமகனின் குடும்பம் மணமகளின் பக்கம் குறைந்தது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பன்றிகளை கொடுக்க வேண்டும். அதோடு உலோக பெரிய தட்டுகள், பாரம்பரிய உடைகள் கூட. அந்த பன்றிகள் சாதாரண கால்நடைகள் இல்லை, அரை காட்டு நிலையில் இருக்க வேண்டும். முழுமையாக வளர்க்கப்பட்ட பன்றிகளை ஆன்மீக ரீதியில் குறைந்த நிலையில் கருதுவார்கள். அவற்றை திருமண பரிவர்த்தனைக்கு ஏற்க மாட்டார்கள். அதனால் பன்றிகளை காட்டில் சுதந்திரமாக விடுவார்கள். அவை தானாக உணவு தேடிக்கொள்ளும். இது அவற்றை பிடிப்பதை கடினமாக்கும். ஆனால் ஆன்மீக சக்தி வரும் என்று நம்புவார்கள். கொடுக்கும் உலோக தட்டுகளை உமா சுவர்களில் தொங்க விடுவார்கள். குடும்ப செல்வம், வெற்றிகரமான உறவுகளின் நிலையான சின்னமாக. அவை சமூக அந்தஸ்தின் அடையாளங்கள். முழு விரிவான குடும்பமும் இந்த விலையை செலுத்துவதில் பங்கெடுக்கும். அதனால் திருமணம் தனிப்பட்ட முடிவாக இல்லாமல் கூட்டு முதலீடாக மாறும். இதனால் விவாகரத்துக்கள் மிக அரிது. ஏனென்றால் பிரிந்தால் கொடுத்த விலையை திருப்பிக் கொடுக்க வேண்டும். இரு குழுக்களிடையேயான பொருளாதார உறவுகள் அருந்து போகும். மென்டாவாய் மக்கள் உலகிலேயே மிகச் சிக்கலான மாயா அமைப்புகளில் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். சிறிய சிறிய செயல்களுக்கும் ஆழமான ஆன்மீக விளைவுகள் உண்டு. உதாரணமாக, மனைவி கர்ப்பமாக இருந்தால் டாங்கியா, அதாவது படகு தயார் செய்வது கடுமையாக தடை. மீறினால் பிறக்கும் குழந்தைக்கும் முழு சமூகத்துக்கும் பயங்கர விளைவுகள் வரும் என்று நம்புவார்கள். இதில் உள்ள தர்க்கம் சகானுபூதி மாயா. ஒரே மாதிரியான செயல்கள் ஒரே மாதிரியான பலன்களை தரும். படகு தயாரிப்பில் மரத்தின் உள்ளேயே காலி செய்வார்கள். கர்ப்பம் புதிய உயிரால் நிரம்பும். காலி செய்வது கருக்கலைப்பு ஆபத்தை அதிகரிக்கும் என்று பயப்படுவார்கள். மென்டாவாய் மக்கள் சாகோ பனை மரத்தை வளர்ப்பதில் அசாதாரண திறமை பெற்றுள்ளனர். ஒரு பழுத்த சாகோ மரம் ஒரு குடும்பத்துக்கு சுமார் 6 மாத காலரிகளை தரும். மரத்தின் உள்ளேயை வெட்டி உள்ளேயை குழைத்து நதி நீரால் கழுவி ஸ்டார்ச் எடுப்பார்கள். ஆனால் உண்மையான ஊட்டச்சத்து அங்கே முடியாது. மரத்தின் மீதமுள்ள பகுதி அழுகி சாகோ புழுக்களுக்கு உணவாகும். அந்த தடித்த லார்வாக்களை சேகரித்து சாப்பிடுவார்கள். வெளி உலகம் அவற்றை விசித்திரமாக பார்க்கும். ஆனால் அவை புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகளால் நிரம்பிய உணவு. சாகோ மாவின் குறைபாட்டை முழுமையாக நிரப்பும். சில சமயம் அப்படியே சாப்பிடுவார்கள், சில சமயம் நெருப்பில் வாட்டி சாப்பிடுவார்கள். மென்டாவாய் மக்கள் மற்றொரு ஆச்சரியமான விஷயத்தையும் உருவாக்கியுள்ளனர். ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை விஷ அமைப்பு. அவர்களின் விஷம் 3 தாவரங்களின் கலவை. முதலாவது நரம்பு மண்டலத்தின் மீது பாதிப்பு ஏற்படுத்தும் நியூரோடாக்ஷன் கொண்ட தாவரம். இரண்டாவது ரோட்டெனோன் சேர்மங்கள் கொண்ட தாவரம், இது விஷத்தின் தாக்கத்தை அதிகரிக்கும். மூன்றாவது மிளகாய்.
இது இரத்த நாளங்களை விரிவாக்கி விஷத்தை வேகமாக உடல் முழுவதும் பரவச் செய்யும். அதிசயமான விஷயம் என்னவென்றால், இந்த விஷம் விலங்கின் வயிற்றில் உள்ள அமிலத்தில் அழிந்துவிடும். அதனால் வேட்டையாடிய விலங்கின் இறைச்சி மனிதர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பானது. இலக்குக்கு மட்டுமே ஆபத்தானது, சாப்பிடுபவர்களுக்கு இல்லை. அவர்களின் திருமண சடங்குகளும் மிகவும் சிறப்பானவை. திருமணத்தை அவர்கள் இருவரின் தனிப்பட்ட முடிவாக இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட சம்பவமாக பார்க்கிறார்கள். இதற்காக பாங்குரேயி என்ற பல நாட்கள் நடைபெறும் விழாவை நடத்துவார்கள். முதலில் பசிபித் என்ற ஆன்மீக சுத்திகரிப்பு நடக்கும். சிகரே என்ற ஆன்மீக தலைவர் உமா வீட்டின் ஒவ்வொரு அறையையும் சுற்றி தீய ஆவிகளை விரட்டுவார். பின்னர் யூலியாட் மன்யாங் கழுகு நடனம். இதில் பங்கெடுப்பவர்கள் கைகளை சிறகுகளைப் போல விரித்து நடனமாடுவார்கள். கழுகு ஆவியை அழைத்து புதிய ஜோடிக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் கோருவார்கள். ஒவ்வொரு விலங்கு நடனமும் ஒரு ஆன்மீக பொருளை கொண்டிருக்கும். மென்டாவாய் மக்களை பற்றிய மிகப்பெரிய ஆச்சரியம், அவர்கள் தங்கள் பழங்கால கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டே நவீன உலகில் வாழ்கிறார்கள். 1954 இந்தோனேஷிய அரசு அவர்களின் பாரம்பரிய மதத்தின் மீது தடை விதித்தது. புனித பொருட்களை பறிமுதல் செய்து எரித்தது. நவீன உடைகளை அணியும்படி கட்டாயப்படுத்தியது. பலர் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் கிறிஸ்தவர் அல்லது முஸ்லிம் என்று பதிவு செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை இழக்கவில்லை. வெளி உலகத்தில் ஒரு வடிவத்தை காட்டி உள்ளே தங்கள் பாரம்பரியங்களை தொடர்ந்தனர். இளைஞர்கள் காட்டு உமாக்களுக்கும் கரை கிராமங்களுக்கும் இடையே வாழ்ந்து பாரம்பரியமும் நவீனத்துவமும் கலந்து முன்னேறுகிறார்கள். டிஜிட்டல் மீடியா சுற்றுலாவை பயன்படுத்தி தங்கள் கலாச்சாரத்தை உலகுக்கு காட்டுகிறார்கள். அதே சமயம் புனித அம்சங்களை கவனமாக பாதுகாக்கிறார்கள். சிகரேகளை வழிகாட்டிகளாக மாற்றி சமூகத்துக்கு நிலையான வருமானத்தையும் உருவாக்குகிறார்கள். மென்டாவாய் மக்கள் ஒரு பெரிய விஷயத்தை நிரூபித்துள்ளனர். பழங்கால ஞானமும் நவீன வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க முடியும். அவர்கள் இயற்கை, ஆரோக்கியம், உயிரியல், சமூக வாழ்வு முறை போன்ற பல துறைகளில் அதிசயமான தீர்வுகளை கண்டறிந்துள்ளனர். நாம் சொன்ன இந்த விஷயங்கள் அவர்களின் ஞானக்கடலில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. ஒவ்வொரு சடங்கும், ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒரு பெரிய அமைப்பின் பகுதி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்களை நிலைநிறுத்திய அமைப்பு. ஆனால் உங்களுக்கு மென்டாவாய் வாழ்க்கையில் எந்த விஷயம் அதிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.